2.5 வருஷம் சிம்ம மாத்தியும் வந்து நீ இவ்வளவு பேசிட்ட, நான் பிரெக்னன்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? சொன்னாங்களா அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க மேடம். போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொன்னியா? பெஞ்ச் மேல ஏறு நில்லு மேடம். ஏறு. சோஃபா மேல ஏறு நில்லு. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இல்ல. இவ்வளவுதான் இது. என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் செல்வி. சொல்லுங்க. நான் தர்மபுரியில இருந்து வரேன். ஒருத்தங்களை லவ் பண்ணேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அப்ப 14 வயசுல இருந்து லவ் பண்ணீங்க? எனக்கு அது லவ்னு எனக்கு தெரியல மேம். ஐயோ பாவம். பேசிட்டு தான் இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம். வேற வேற ஒண்ணும் இல்ல. போய் சொல்லக்கூடாது. சொல்லு. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லு. என்னதும் தப்பு பண்ணேன். என்னடி இது? என்ன தப்பு பண்ண? சொல்ல. அவங்க தான் அன்னைக்கு ஒரு டைம் என்னது மறந்துட்டியா வா உன்னை வண்டியில் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்களா. நானும் போனேன்னா போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லலாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்களா. அந்த வழியில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு என்னது நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு அந்த மாதிரிலாம் பேசினாங்களா. எனக்கு பயமாக இருந்துச்சு, யாருமே இல்லைப்போ. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னி, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும் தப்பு எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. எப்படி பண்ணதெல்லாம்? எங்க போய் பண்ண? எங்கள் ஊரில் தான். ஊர்ல எங்க? எங்கள் ஊரில் தான், அந்த ஒரு ஷெட்டு கிட்ட தான். எப்பம்மா? சரி, அதுக்கப்புறம் சொல்லு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் அப்பெல்லாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. சரி, இப்போ அந்த பையன் வீட்டுல வசதியானவங்களா? தெரியல மேம், அவ்வளவா எனக்கு தெரியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டில் போய் இருந்தேன். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? போன மாதம் 25ஆம் தேதி. இவர் தான் முரளியா? இவங்க தான் முரளி. என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒரு 20 டைம் அவங்க அப்பா கால் பண்ணாங்க. என்ன பண்ணா அப்படிதான் நான் பேசுவேன், எங்க அப்பா பண்ணாம யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கல்யாணம் வந்து தெரியாது போகணும் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆகிட்டு 2 நாளே போறேன்னு சொல்றேன். நம்பி தான் நான் எல்லா செலவும் எல்லாமே பண்ண மேடம். அவங்களுக்கே தெரியும். கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனா பிரிச்சுட்டாங்களா? மேம் நாங்க இவங்க வீட்டுக்கு போனோமா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுமே இவங்க வீட்டுல ஒரு 20 லேடிஸ் இருந்தாங்க மேம். ஒரு நிறைய பெரிய அங்கிள் எல்லாம் இருந்தாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து. ஓ அப்படியா? அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு தட்டுல சாப்பாடு போது, எனக்கு இலையில சாப்பாடு. ஜாதி தான் மேம். பெரிய சோழர் பரம்பரை. இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா. கடை வச்சிருக்காங்க, அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படியே சொல்லுவேன். என்னங்க பிரச்சனை? இப்ப நிலைமை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. மேல ஏறு நில்லு மேடம். ஏறு. சோஃபா மேல ஏறு நில்லு. இவ்வளவுதான் இது. சின்ன எனக்கு அவங்களுக்கும் ஜாதி பிரச்சனையா, எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்களா மாதிரி தான் இருக்குமா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? அவர் தான் சொன்னாரு. உனக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். உங்கள மாதிரினா இந்த மாதிரி எங்கள மாதிரி அலைஞ்சினுக்குமா ஜாதி பிரச்சனைனால. என் குழந்தைங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். இப்ப அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையா? இந்த மாதிரி சாவரம் சொன்னவங்கள லைஃப் லாங் எப்படி மேடம்? இவனை கொன்னிடலாமா? எங்க போன? சித்தி வீட்டு கிளம்பிட்டான். நீங்க பாருங்க, அந்த பையன் ஏமாத்தணும்னு நினைச்சா தாலி கட்டி இருக்க வேண்டாம். அது தெரியுதுங்க மேடம், உண்மை ஒத்துக்கிறேன். என்னடா பிரச்சனை என்ன தெரியுமா? நீ நினைச்சா சாகரேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கியா? சான்ஸ் இல்ல மேம். அவங்க அதான் சான்ஸ் கிடைச்சிச்சு மேடம். ஒரு நேரம் ஏதாவது ஆயிடுச்சுனா அப்புறம் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். பாரு, 5 வருஷம் லவ் பண்ணல, ஏன் இப்படி பொண்ணு மாதிரி பயப்படுற நீ? பயந்தனால தான் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. தைரியமா உட்கார பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. ஃபோன் பண்ணி நான் பேசினா இவங்க பேசினாங்களா கேளுங்க மேடம். 2.5 வருஷம் சிம்ம மாத்தியும் வந்து நீ இவ்வளவு பேசிட்ட, நான் பிரெக்னன்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. போன்ல பையன் பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பண்ணாம நான் என்ன பண்ண? நீங்க வாங்கிட்டோம். 2 மாசம் கழிச்சு என்ன சொல்றீங்க? முதுகுல தெரியுதுடா.
மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு அடுத்த நாள் பக்கம் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த பையன் எப்படிமா தெரியும், இது வரைக்கும் எங்ககிட்ட கூட பேசுனதில்ல, வருவான் கடைக்கு போவான் செய்வான். அப்போ சொல்கிறாங்க இவங்க என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னை எல்லா ரூமுக்கு கூப்பிட்டு போனா வாரத்துக்கு ஒரு டைம் வருவான். அந்த மாதிரி சொன்னால் எந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வாழ்வாங்க? நீங்களே சொல்லுங்கள். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? லாட்ஜுக்கு கூட்டின்னு போனியா இல்லையா? அது காசு இவ்வளோ போட்டு எங்கிட்ட இருக்கு, வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். என்னால் வர முடியலமா, அந்த மாதிரி வர முடியாது, எங்கிட்ட காசு இருக்கு தரேன். நல்ல பையன், நல்ல பேர் எடுத்திருக்க, உண்மையெல்லாம் சொன்னா அந்த பேரு கட்டணும், அதான் பயம் உனக்கு. எதுக்கு லாட்ஜுக்கு போன? இவ கூப்பிட்டா மேடம், அவங்க வேலை செய்ய, எனக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ஃபோன் பண்ணி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னதான்ப்பா ஆச்சு, இந்த மாதிரி இந்த பொண்ணு அடி குடிச்சிட்டே இருக்கு, அவ்வளோ ஃபீலிங்ல பேசிட்டு தான் மேடம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.